அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். தங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காம நேரடியாக செய்யக்கூடிய குணம் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, பிறக்கவிருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது? அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா? என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்? எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடனும் கவனமுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நவம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களில் முக்கிய கிரகம் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் சொல்லலாம். குருவினுடைய புரட்டாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பார்க்கும் பொழுது பெயர்ச்சியாக போகிறார். அதாவது அடுத்த ஒரு 108 நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சாரம் செய்கிறார். இதன் காரணமாக இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் சிறு தடை தாமதங்கள் சந்தித்ததற்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் கிரகங்களினுடைய இந்த சஞ்சார நிவர்த்தி அப்படின்றது மேலும் பார்க்கும் பொழுது சில பல விஷயங்கள்ல உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். சில பல விஷயங்களை தவறே செய்யாமல் அந்த தவறுக்கு குற்றம் சாட்டப்படவும் நேரலாம். அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் தங்களுடைய சுய சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க. மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பட்சத்தில் சில பல விபரீதங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அவர்கள் தங்களை குற்றம் சாட்டி அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பழியையும் நீங்க சுமக்க வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது அப்படிங்கிறது முற்றிலும் இந்த காலகட்டத்தில் தவறான செயலாகவே இருக்கும். அது தங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் மோசமானதாக இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க. இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா காலநிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா கிரக நிலைகள் அவ்வளவா தங்களுக்கு சாதகமாக கிடையாதுங்க. அதே நேரம் தொழில் வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிக்கலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை இந்த நேரத்தில் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிறு உடல் உபாதைகள் அப்படின்னாலும் உடனுக்குடன் மருத்துவரை அணுகி உரிய மருந்துகளை உட்கொள்வது சால சிறந்ததுங்க. அதே மாதிரி தங்களினுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போதுமான அளவு நீரை அருந்த வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் தங்களுடைய குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைக்கிறதுல சிறு சிரமங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட விஷயங்களில் சமரசம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பணியிடத்தில் சில பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதிலும் நிதி விஷயத்துல சற்று கவனமா இருக்க பாருங்க. இந்த காலத்தினுடைய இறுதியில தங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. அதனால கவனமாயிருங்க. இந்த நவம்பர் மாதத்தினுடைய முதல் வாரம் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருந்தாலும் இரண்டாவது வாரத்துல இருந்து ஏற்றத்தாழ்வுகள் உருவாக ஆரம்பிச்சிடும். 3-4 வாரங்கள்ல பிரச்சனைகளை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து
எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். பல்வேறு பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. இதனால இந்த காலம் சவால்கள் நிறைந்ததாகவே இருக்கும். ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் மிகவும் கவனமாக இருக்கணும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கூட செலவு செய்யும் போது கூடுதல் கவனமாக நீங்க இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. அதே நேரம் பலவிதமான மாற்றங்களை நீங்க எதிர்கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி பூர்வமான பல முடிவுகளை எடுக்கவும் நேரிடலாம். இந்த மாற்றங்களால பல மோசமான விளைவுகளையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி ரீதியாக இந்த காலம் ஓரளவுக்கு தான் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு லேசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு வழியாக நீங்கள் தீர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. முதலீடுகள் செய்யறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. வாழ்க்கையில் பல சந்தோஷமான மாற்றங்களை அனுபவிக்க சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். தாங்களே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். பல எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பீங்க. பல முக்கியமான வேலைகளை நேர்மையாக செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கடின உழைப்புக்கான பலன்களையும் நீங்க அடைவீங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருமை பேசுவதற்கு பதிலாக நல்ல செயல்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது நல்லது. பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கமா இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறலாம். இருப்பினும் கொஞ்சம் உஷாரா நடந்து கொள்வது அவசியமாகிறது. இக்காரணத்தை கொண்டு மூன்றாவது நபர்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். மூன்றாவது நபர்களினுடைய செய்கையால் பார்த்தீங்க அப்படின்னா அவப்பெயர் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு தங்களுக்கு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மற்றவர்களிடத்துல ஆலோசனைகள் கேட்பதோ இல்லை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதோ போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியம். தீர ஆலோசித்து முதலீடுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை சமாளிக்க சற்று போராட வேண்டியும் இருக்கலாம். வருமானத்திற்கு ஏற்ப செலவினங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திடீர் பண பிரச்சனையால் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்குங்க. இந்த காலம் பெரும்பாலும் பல்வேறு நெருக்கடிகளை சந்திப்பீங்க. இருப்பினும் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் பலமுறை யோசித்து எடுக்க அறிவுறுத்தப்படுறீங்க. நிதி விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். காதலித்து வரீங்க அப்படின்னா இந்த காலம் காதலுக்கு சிறப்பாகவே இருக்கும். அப்படின்னாலும் திருமண வாழ்க்கைக்கு இந்த காலம் சிறப்பானதாக இருக்காது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். பல விஷயங்களில் நேருக்கு மாறாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க அப்படின்னு இருக்கும். அதனால் எந்தவித மாற்றமாக இருந்தாலும் அவ்வாறே ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பார்க்கும் பொழுது தங்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனுடைய பாதிப்பில் அதிகப்படியான சிக்கல்கள் உருவாகி இருக்கும். தற்போது பிறக்க இருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதமும் தங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை. ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிரமங்களுக்கு பின்னரே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடைவீங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த காலம் தொடங்கும் போது தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சில கிரகங்கள் பார்க்கும் பொழுது அவ்வளவா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சஞ்சரிக்கலை. அப்படிங்கிறதுனால மேலும் சில விஷயங்களில் சிக்கல்கள் ஏமாற்றங்கள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அஷ்டம சனி அப்படின்றது ஏழரை சனியினுடைய தாக்கத்திற்கு ஈடாக கருதப்படுவது. அப்படிங்கிறதுனால பெருமளவில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுதலையும் பணியிடத்திலையும் தங்களுடைய வேலையை முடிக்க சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எதுலேயுமே கூடுதல் கவனத்தை செலுத்தினால் மட்டுமே தங்களால் வெற்றி காண முடியும். ஒழுக்கமோ இறை வழிபாடும் தங்களை முன்னோக்கி நகர்த்த உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இருக்கலாம். அதே மாதிரி இந்த காலம் நிதி நிலையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும். ஓரளவுக்கு ஆரம்பம் வந்து சிறப்பாக தொடங்கினாலும் அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய நாட்கள் நகரக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும். நிதி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நிதிநிலை சற்று மீண்டு வர கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் மாணவர்களுக்கு இது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்துங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு விதமான மந்த நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கடினமாக உழைத்தால் மட்டுமே கடினமாக படித்தால் மட்டுமே தங்களால் தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிறத மாணவர்கள் மனதில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலவையான நிலைகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய வழிபாடை வந்து மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா அஷ்டம சனி பலனை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறதும் அனுமன் வழிபாடு செய்கிறதும் அவசியம். தினமும் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்ய உடல் ஆரோக்கியம் மேம்படும்.